ரெண்டு பேரும் கூட்டு கலவாணிங்கன்னு சொல்றாரு திமுகவையும் அதிமுகவையும். ரெண்டு பேரும் தனியா நில்லுங்கன்னு அவர் எதனால சொல்ல வர்றாருன்னா, அப்ப அவருக்குள்ள ஒரு மனநல என்ன வந்துருச்சுன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்ச நடையப்பட நான் அதை பார்க்கறேன். அவர் கட்சியில் ஒரு கேள்வி கேட்டீங்க, பொது வேட்பாளராக நிறுத்த போறாரா அம்பாசமுத்திரத்துலன்னு கேட்கும்போது, கட்சி இது வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில்லை, அதனால அதை பேச முடியாது, அதை எடுத்துக்கொள்ள முடியாதுன்ற மாதிரி இது வரைக்கும் அறிவிக்கல. தாவேக்கால இருந்து விஜயபாஸ்கர் தான் நான் வேட்பாளர்கள் கூட போறேன். மதியழகன் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்தா யாருக்கு அந்த கட்சியில முதன்மைத்துவம் வழங்கப்படும்? அது வந்து முடிவெடுக்க போறதா விஜய் தான். எக்ஸிஎம் ஸ்டாலின் அவர்களும் போட்டியிட போறாருங்கிற ஒரு ரூமர்ஸ் இருக்கு. இல்ல, அது பாசிபிள் கிடையாது. சான்சஸ் ஜீரோ என்ன பொறுத்தவரைக்கும். இப்போ வரைக்கும் நான் சொல்றேன், திமுக பத்தி பேசுறது பாசிபிள் கிடையாது, மற்ற கட்சிகள் பேசுறது பாசிபிள். இல்ல ரியாலிட்டி பேசணும்னா ஸ்டாலின் சார் வந்து இங்க நிக்க வேண்டிய தேவையே கிடையாது, அதுக்கான கட்டாயமும் கிடையாது. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Raj Mahal Silks, Madurai. அருண்மொழி, நீங்க சொல்லுங்க, இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் வியூகமா கூட நிறைய கட்சிகள்ல இருந்து என்னென்ன பண்ண போறாங்கன்ற ஒரு லீக் வெளியில வருது. ஆனா அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுதுங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இந்த இடைத்தேர்தலை வந்து நீங்க சொல்ற மாதிரி முதல்ல தூக்கத்தை கேட்டீங்க பாத்தீங்களா, இப்போ நாம் தமிழர் கட்சியினர் தன் தலைவர் சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நிப்பாட்டுறாங்க. அதன் பிறகு அதெல்லாத்தையும் விட இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை துவங்கின நபராக நான் யாரை பார்க்குறேன்னா முதலமைச்சர் விஜய் தான் பார்க்குறேன். ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு யூகமாக நம்ம பேசுகிறோம், நடக்கலாமா, இருக்குமா, பண்ணலாமா அப்படின்னு. ஆனால் முதலமைச்சர் விஜய் தெளிவாக சொல்லிட்டார், இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் வெற்றியை வந்து கொடுக்கணும். முதலமைச்சர் விஜயோட பேச்சுலேருந்தே நான் எழுத்துறவும் நான் உங்களுக்கு கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முடிஞ்சா ரெண்டு பேரும் கூட்டு கலவாணிங்கன்னு சொல்கிறார் திமுகவையும் அதிமுகவையும். அப்புறம் முடிஞ்சா நீங்கள் வந்து தனியாக ரெண்டு பேரும் நின்று, இப்போ ரெண்டு பேரும் தனியாக நில்லுங்கன்னு அவர் எதனால் சொல்ல வர்றாருன்னா, அப்போ அவருக்குள்ள ஒரு மனநல என்ன வந்துருச்சுன்னா, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்ச நடையப்பட நான் அதை பார்க்குறேன். அவருக்குள்ள ஒரு ஒரு சந்தேகம் அவருக்கு இருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்தா நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகாதா? அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு தாவேக்காவோட ஆட்சி எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? வெறும் தாவேக்காவோட ஓட்டா? அவர்கள் சொன்ன தீய சக்தி திமுக ஓட்டு இருக்குதா இல்லையா அந்த ஆட்சியில? தீய சக்தி திமுகன்னு அவங்களுடைய மொழியில சொல்லணும்னா, அந்த ஓட்டுகளை வாங்கி வென்றவர்கள் தான் விசிகாவின் தோழர்கள், அந்த வாக்குகளை வாங்கி வென்றவர்கள் தான் சிபிஎம் தோழர்கள், சிபிஐ தோழர்கள், அதை வாங்கி வென்றவங்க தான் காங்கிரஸ் தோழர்கள். அதை வச்சுதான் இன்னைக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லைன்னா ஆட்சி நடந்திருக்கவே முடியாது. இதை நாம சொல்லல, காங்கிரஸ் சொல்றாங்க, சிபிஎம் தோழர்கள் சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு ஒரு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து வெற்றியை நோக்கி போகிறோம்னா என்ன வேணா பண்ணலாம். அலைன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மேட்டர் இல்லை, ஐடியாலஜி இன்னைக்கு ஒரு மேட்டர் இல்லைங்கிறத நோக்கி நகர்ந்து போச்சு. அப்படி ஒரு சூழலை நோக்கி தாவேக்கான்ற ஒரு கட்சி வெற்றி பெற்று அதை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது நான் நாளைக்கே அது நடக்கும்னு சொல்ல வரல. இப்போ நாளைக்கே வந்து திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்து திரு சீமான் அவர்களை நிப்பாட்டி அவர் தான்ப்பா விஜய் எதிர்க்க சரியான சட்டமன்றத்தில்னு சொல்லுவாங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த அளவுக்கு திமுகவும் அதிமுகவும் இப்போ அவரோட இணக்கமாக இருக்கிறாங்கன்னு நான் பார்க்கல. இப்போ நீங்கள் கூட ஒரு வாதத்தை முன் வச்சிங்க, நான் திருமாவர்கள் கூட ஒரு மேடையில் பேசினாங்க, கொஞ்சம் குழாவுகிறார்கள் ஸ்டாலினும் சீமானும் அப்படின்றார். அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் ஒரு விஷனரி லீடர், அவர் ஒரு நல்ல தாட்ஃபுல் லீடரு. ரெண்டு தலைவர்கள் அமர்ந்து ஒரு பொது மேடையில் பேசுவது அப்படிங்கிறது கூட்டணி கணக்கின் துவக்கம்னு எப்படி நம்புறாரு? அப்ப அவரை வந்து அமித்ஷா அவர்கள் அழைச்சி பேசியிருக்கிறாங்க. அவர் வந்து பல வலதுசாரி இயக்கத்தவர்கள் நண்பர்களா இருக்கிறாங்க. அவர் அலையன்ஸுக்கு போயிட்டாரா? இப்ப மறைமுக அலையன்ஸ்ல இருக்கிறாரா பிஜேபியோட? அப்படி கிடையாது. இல்ல, ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிக்கிற அந்த பேச்சை வச்சு இவங்க அலையன்ஸுக்கு போயிட்டாங்க, என்னை தீவிரா பாக்குறாங்க, எதிரியா பாக்குறாங்கன்றாங்க. அவர் யாரையும் தெரிஞ்சு திமுக தொழில் எதிரியா பாக்குற மாதிரி எனக்கு தெரியல. எங்களோட இருந்தீங்க, சிபிஐ சிபிஎம் அது குறைந்தபட்சம் வெளியிலிருந்து ஆதரவு வச்சிருந்தாங்க, அரசாங்கத்தில் இடம்பெறல. நீங்க அரசாங்கத்தில் இடம்பெற்றுட்டீங்கன்னா உங்க மேல ஒரு விமர்சனம் வைக்கலாம், என்னங்க கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாத ஒரு கட்சி கூட நீங்க போய் இடம்பெறுறீங்களே அப்படின்னு திமுக தோழர்கள் கேட்பதுன்னா அவருக்கு வந்து ஊண்டிங்கா இருக்கலாம். மற்றபடி அந்த வாதத்தை அவரே வச்சிருக்கிறாருல்ல, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை தானே அவரே சொன்னார் விஜய் அவர்களை. அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, இன்னைக்கு இடைத்தேர்தல் இந்த வாதத்துக்குள்ள வரும்போது அதிமுக வியூகம் அப்படிங்கிறது, ஆனா இவர் திருமாவர்கள் வந்து பின்னாளில் அதற்கு விளக்கமும் கொடுத்தார் இல்லையா? ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு இருக்கும்போது நான் தான் அதிகமா எதிர்த்தேன், திமுகவை காட்டிலும் நான் தான் அதிகமா விசிகாவை காட்டி நாம் தமிழர் எதிர்த்தாங்க, அவர் தான் அதிகமா தருங்கிறது கிடையாது. அவரால் முடிஞ்ச அளவுக்கு எதிர்த்தாரு. திமுக என்ன நினைச்சாங்கன்னா, அது திமுகவுக்கும் டெல்லிக்குமான போட்டி, அவங்களுடைய வியூகம் அங்க தப்பா போச்சுன்னா தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர் அப்படின்னு சொல்லி அவங்க வேற ஒரு வியூகத்துல போனாங்க. இந்த இடத்துலங்க கரெக்டான ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற டிராவிடியன் பாலிடிக்ஸ் என்னவோ அதை அப்படியே உள்வாங்கி உருவி எடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள தன்னுடைய 25 கால் நூற்றாண்டு காலத்துக்கு மேலான இந்த சினிமா எல்லாம் தான் சம்பாரிச்சு வச்சிருந்த அந்த புகழை வச்சு கரெக்டாக 2 வருஷத்துல உள்ளே போட்டு அறுவடை பண்ணி முடிச்சது விஜய் தான். அதில் வெற்றி அடைஞ்சிட்டார். அதில் வந்து அவர் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவரோட ஃபார்முலா வெற்றி பெற்றிருக்கு, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
அதை கவர்ச்சியினால வெற்றி பெற்றுக்கிறான்னு சொல்றது ஒன்றும் குறை கிடையாது, ஒன்றும் குறைவான வார்த்தையோ கொச்சையான மொழிநடையோ கிடையாது. அவர் மேல மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு, ஒரு அபிமானம் இருந்துச்சு, ஆதர்ச நாயகனா பார்த்தாங்க, வாக்களிச்சுட்டாங்க. இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எப்போதுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஆளுங்கட்சிக்கு ஃபேவரா தான் போய் முடியுங்கிறதா கலை யதார்த்தமா இருக்குது. இந்த முறையும் அப்படிதான் முடியும் நானும் நினைக்கிறேன். மேபி அது அப்படிங்களா போகலாம். ஆனால் நீங்க பர்டிகுலரா அதிமுகவை பத்தி கேட்டீங்கன்னா அது இன்னைக்கு ஒரு சரிவு பாதையில எடப்பாடி பழனிசாமியினுடைய தனிப்பட்ட விருப்பங்களுக்காக கட்சியை அவர் வந்து கரைச்சிக்கிட்டு இருக்கிறாரோன்னு தோணுது. இது என்ன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா, இப்போ திமுகவுக்கோ இல்லை நாம் தமிழர் கட்சிக்கோ இது ஒரு என்ன ஒரு பாடம்னா, அவங்களுக்கு பாடம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு ஐடியாலஜி கிரிப்போடு இருக்கிறாங்க, திராவிடம் தமிழ் தேசியம் ஏதோ ஒரு வச்சு கையில் வச்சிருக்கிறாங்க. எதுவுமே இல்லாமல் இருக்கிற வச்சு தான் அதிமுக. நீங்க அதிமுகவும் ஐடியாலஜிக்குன்னா அதிமுகவும் பெரிய ஐடியாலஜி கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுக திராவிட கட்சிகள்ல தான் நடக்கும். இல்ல அதிமுக திராவிட கட்சின்னு திமுகவினுடைய தோழர்கள் நீங்க பேசி பார்த்துருக்கீங்களா? விஜய் வெற்றிக்கு பிறகு பேசுறாங்க, அது திராவிட இயக்கமா பாக்குறாங்க. ஏன்னா முன்னொரு காலத்துல அது ஒரு ஓரளவு அது பிடிமானத்தோடு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு நாயக பிம்ப வழிபாட்டோட ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. அதுக்கு இந்த ஐடியாலஜியும் கிடையாது. ஒட்டுமொத்தமா எம்ஜிஆர் அவராது ஓரளவு திராவிட இயக்கத்தோட அண்ணாவோட இருந்தார். அதன் பிறகு வந்து அப்படி யாரும் நம்ம பார்க்க முடியாது. இன்னொன்னு அவங்களுக்கு வந்து ஒரு தனி நபரை வழிபடணும், நாயக வழிபாடு தான். அம்பேத்கர் சொன்ன மாதிரி நாயக வழிபாடு ஒரு சமூகத்தினுடைய கேடான ஒரு விஷயமா பாக்குறாரு. அந்த இடத்துல நோக்கி வளர்ந்த ஒரு கட்சி தான் அதிமுக. அதுக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துருச்சு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு நாயக பிம்பம் கிடையாது. அப்ப அடுத்த நாயக பிம்பம் யாரு? ஏன்னா இதே முதலமைச்சர் விஜய் அவர்களை கரூர் சம்பவத்தின் போது திரை கவர்ச்சியால் மக்கள் செத்து மடிந்திருக்கிறாங்கன்னு பேசின நபர் யார் தெரியுமா? இன்னைக்கு புரட்சத்துல பட்டம் கொடுக்குறாரு பாத்தீங்களா, எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் சொன்னார். திரை கவர்ச்சியால மக்கள் செத்துருக்கிறாங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார். இன்னைக்கு அவர் போய் அங்கே சேர்ந்து புரட்சத்தில் பட்டம் கொடுக்குறாரு. அப்போ என்னன்னா அவங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன? இன்னொரு நாயக வழிபாடு வேணும். அப்போ அங்கே நோக்கி நகர்ந்துருக்கிறாங்க. இப்போ தத்துவமோ கோட்பாடோ கொள்கையோ இல்லைன்னா ஒரு கட்சி வீழும் அழியும் என்பதற்கு ஒரே உதாரணம் அதிமுக தான். அதிலிருந்து அதிமுகங்கிற கட்சியை மீட்டெடுப்பதற்கான வழிகளோ சூத்திரங்களோ கொள்கைகளோ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறத நான் பார்க்கல. ஓகே, இடைத்தேர்தல் தேர்வான சொல்றது இல்ல, நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான பணிகளை தொடங்கி இருக்காங்க? போட்டி போட போறோம், களம் சண்டை செய்ய போறோம். வழக்கம் போல தனியா தான் களமிறங்குறாங்களா? கரூர் இடைத்தேர்தல பேசுவோம். கரூர் இடைத்தேர்தல்ல இப்ப வந்து தம்பி சொன்னது போல அந்த சமயத்துல திரை கவர்ச்சியால உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு தாவேகாவையும் குற்றம் சுமத்தி பேசியது எம்ஆர் விஜயபாஸ்கர். அதே சமயத்துல தாவேகாவுக்காக சிறைக்கு போனது கரூர்ல இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர் மதியழகன். பவுன்ராஜ் கட்சியில் அவர் அதிமுக போயிட்டார். அந்த மதியழகன் தாவேக்காக சிறைக்கு போனார். இந்த தேர்தலில் போட்டி போட்டு தோல்வி அடைஞ்சார். இப்போ மறுபடி கரூரில் இடைத்தேர்தல் வருது. இப்போ கட்சிக்காக போராடிங்கிற வார்த்தை பயன்படுத்த முடியாது, கட்சிக்காக சிறைக்கு போன மதியழகன் வேட்பாளரா இல்லை அதிமுக வந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் வேட்பாளரா? விஜயபாஸ்கர் தான் வேட்பாளர். அப்ப எளிய மக்களுக்கு கொடுத்தோம். இப்ப கார்த்தி வந்து தாவேக்கால சேர்ந்தாருன்னு தெரியல, மிக தெளிவா அழகா சொல்றாரு, இதுதான் வேட்பாளர். இல்ல நீங்க சொல்றீங்கல்ல, அது வச்சு சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க, எனக்கு நம்மளாலே சொல்ல முடியாது. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க தெளிவா? ஒரே நிமிஷம். இல்ல 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 நான் வரேன் மேடம், அவர் சொன்ன கேள்விக்கு தான் நானும் வரேன். இடைத்தேர்தல் பத்தி தான் பேசுறேன். அவர் கட்சியில ஒரு கேள்வி கேட்டீங்க, பொது வேட்பாளரா நிறுத்த போறாரா அம்பாசமுத்திரத்துலன்னு கேட்கும்போது கட்சி இது வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதனால பேச முடியாது, அதை எடுத்துக்க கொள்ள முடியாதுன்ற மாதிரி இது வரைக்கும் அறிவிக்கல. தாவேக்கால இருந்து விஜயபாஸ்கர் தான் யாருக்கு நான் கேட்கிறேன், நான் வேட்பாளர் கூட போல. இப்ப மதியழகன் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்தா யாருக்கு அந்த கட்சியில முதன்மைத்துவம் வழங்க? அதான் நான் சொல்ல வரல, அது வந்து முடிவெடுக்க போறதா விஜயன் தான். அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். அப்படி இருக்குன்ற போது இது இவ்வளவு இப்போ ரொம்ப சிம்பிள். இப்ப நடந்த எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு முன்னுரிமை கொடுத்தது? அனைத்து மாவட்ட செயலர் தான் மேக்சிமம் கொடுத்துருக்காங்க. 80% 90% அவங்களுக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டி மக்கள் இயக்கத்திலிருந்து இருந்த அந்த மாவட்ட செயலர் தான் இன்னைக்கு கொடுத்து, அப்படிப்பட்ட ஆட்களை தான் இன்னைக்கு அமைச்சர் வரையும் கொண்டு வந்து உட்கார்ந்து வச்சிருக்காங்க. சாதாரண பாமரன். அப்போ இதே பாயிண்ட்ல பார்த்தாங்க அப்படின்னா மதியம் கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 1821 வாக்கு வித்தியாசத்தில் தான் வின் பண்ணியிருக்காங்க. இவர் இப்ப வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காரு. அவருக்கு சீட் கொடுப்பீங்களா இல்ல உங்க தொகுதியில கொடுப்பீங்களா? இந்த டிசிஷன் மேக்கிங் தலைவர் தான் எடுக்கணும். வந்ததுக்கு அப்புறம் இத பேச முடியும். இப்ப அவர் சொல்றாரு, அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, கரூர் விஜயபாஸ்கர் தான் கொடுக்க போறாரு பாருங்கன்றாங்க. இப்ப நான் மதியழகன் தான் கொடுப்பான்னு சொல்றேன். அந்த மேடையில யாரை ஏத்துறாங்க? மதியழகனையா விஜயபாஸ்கரையா? சார் அந்த இடத்துல வந்து சேர்ந்து இருக்காரு, அந்த ஒரு மரியாதை நிமித்தமா பண்ணது, அவ்வளவுதான். யாரபடி ஒண்ணும் மதியழகன் பேசி போனாரு முன்னாடியே.
அவர் முன்னாடி வந்து பேசினார் விஜயபாஸ்கர் முன்னாடி மதியாளம் தான் மதியழகன் வந்து பேசினார். ஃபர்ஸ்ட் மதியாளம் தான் பேசினது. அதுக்கப்புறம் தான் விஜயபாஸ்கரே பேசுறாரு. நீங்க விஜயபாஸ்கர் பேசி மதியாளம் பேசினா கூட பேசுறது ஒரு நியாயம் இருக்கு. யார் முக்கியத்துவம் கொடுத்தாங்க நான் கேட்டேன். இல்ல முக்கியத்துவம்ன்றது எங்கேயுமே ரெண்டு பேருமே இல்ல. பாப்போம் அவ்வளவுதான். அப்ப வெயிட் பண்ணுவோம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்புறம் பேசுவோம். என்ன காரணம் நம்ம பேசுவோம். அன்னைக்கு பேசுவோம். ஓகே, அருணோதயன் அவர்கள் நீங்க சொல்லுங்க. பொது வேட்பாளர் உள்ளிட்ட பல பேச்சுக்களை இந்த இடைத்தேர்தல் தொடர்பா நம்ம கேட்க முடியுது. இது வெறும் ரூமர்ஸா நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல வந்து இது இடைத்தேர்தலுடைய பல்ஸை செக் பண்றதுக்காக நடக்கக்கூடிய ஒரு யூகமா எடுத்துக்கலாமா? இல்ல நீங்க சொன்ன ரெண்டாவது பாயிண்ட் தான். ஓகே, ரூமர்ஸ்னா சும்மா ரூமர்ஸ் கிளம்பாது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறப்ப, இணக்கம் இருக்குங்கிறப்ப அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பா. அந்த ரூமர்ஸ்ல எக்ஸ்சிஎம் ஸ்டாலின் அவர்களும் போட்டியிட போறாருங்கிற ஒரு ரூமர்ஸும் இருக்கு. இல்ல அது பாசிபிள் கிடையாது. சான்சஸ் ஜீரோ என்ன பொறுத்த வரைக்கும். இப்போ வரைக்கும் நான் சொல்றேன். திமுக பத்தி பேசுறது பாசிபிள் கிடையாது, மற்ற கட்சிகள் பேசுறது பாசிபிள். இல்ல ரியாலிட்டி பேசணும்னா ஸ்டாலின் சார் வந்து இங்க நிக்க வேண்டிய தேவையே கிடையாது. அதுக்கான கட்டாயமும் கிடையாது. இங்க வந்து நின்று தான் தன்னோட நிலைப்பாட்டை காட்டணும், தன்னோட பவரை காட்டணுங்கிற தேவையே இங்க கிடையாது. ஏன்னா சில பேர் சொல்றாங்க இவங்களுக்கு என்னென்ன அரசியல் பண்ணணும்னா ஸ்டாலின் சாரை இழுக்காம இவங்களால அரசியலே பண்ண முடியாது. வரப்போறாரு வந்து நிக்க போறாரு, வந்து நின்னா ஜெயிக்க முடியாது. அங்க அந்த பிளானே கிடையாது இப்போ வரைக்கும். ஸோ அவங்க ப்ராசஸ் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, இயக்கத்தை வலுப்படுத்திட்டு இருக்காங்க தோழர்கள்லாம் சேர்ந்து. ஸோ அப்படி இருக்கப்ப அவர் இழுக்கணும்ல, அப்பதான் நீங்க அரசியலே பண்ண முடியும். ஏன்னா அதை தாண்டி வேற அரசியலே கிடையாது இல்ல. Behind Woods in Face Off the Digital Debate Show. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Raj Mahal Silks Madurai.